பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகிறார்கள். இந்த பெந்தேகோஸ்தே சபை பிரிவா இல்ல பெந்தேகோஸ்தே என்பது என்ன? வாட் இஸ் பெண்டிகாஸ்ட்? இது ஒரு சபை பிரிவுன்னு நினைக்கிறீங்களா? ஆர்சி, சிஎஸ்ஐ, இசிஐ மாதிரி ஊற்றப்பட்ட அந்த நாள். ஓகே, ஓரளவுக்கு பாயிண்ட பிடிக்கிறீங்க. பெந்தேகோஸ்தே நாள் என்பது, பெந்தேகோஸ்தே என்பது ஒரு சபை பிரிவு அல்ல. எத்தனையோ பிரிவுகள் இருக்கிற மாதிரி இவங்கெல்லாம் பெந்தேகோஸ்தக்காரங்க அப்படி கிடையாது. அந்த பிரிவுக்காக அது ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் அதனுடைய நோக்கம், முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தபோது, நீங்க நன்றாக கவனிச்சா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும். அப்படின்ற ஒரு வார்த்தை ஆதியாகமத்துல கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக போய் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 430 வருஷம் அங்கே அடிமையாக இருக்கிறார்கள். அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்பொழுது தேவன் மோசேயை அழைப்பித்து, நான் உங்களை விடுதலை செய்ய போகிறேன். விடுதலை செய்வதற்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 12 சொல்றாரு, நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை எடுத்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல பூச வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டினுடைய மாம்சத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவிச்சு சாப்பிடக்கூடாது, சுட்டு சாப்பிட வேண்டும். அது எப்படி சாப்பிட வேண்டும்? கசப்பான கீரையோடு பாதரட்சியை உடுத்தி கொண்டு கச்சைகளை எடுத்து நல்லா ரெடியா வச்சுட்டு நின்றுகிட்டே தான் சாப்பிடணும். இதெல்லாம் ஒரு பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். பஸ்கா பண்டிகை நீங்கள் அனுசரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு ஒரு விடுதலை வந்து விட்டது, நான் உங்களை விடுதலையாக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு பஸ்கா பண்டிகையை தேவன் அங்கே ஏற்படுத்துகிறார். இப்ப அதே போல அவங்க நேரம் காலம் வந்தபோது, டேட்டு மந்த் எல்லாமே சொல்லியாச்சு பைபிள்ல. எல்லாம் நேரம் வந்தபோது குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆட்டுக்குட்டியை தெரிந்து போதும்போது, இப்ப 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு தக்கதான் ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். மீதம் வைக்க கூடாது. பஸ்கா பண்டிகையில மீந்து இருக்கிற அந்த ஆட்டுக்கறியை என்ன பண்ணக்கூடாது? மிச்சம் என்ன பண்ணக்கூடாது? எடுத்து வைக்க கூடாது. அதை அப்படியே சுட்டு மொத்த பேரும் சாப்பிட்டு காலி பண்ணணும். அது மாதிரி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு சின்னதா பெருசா எத்தனை கிலோ அதை தெரிந்து கொண்டு அது பண்ணணும். அப்படி அவர்கள் அந்த நாட்களிலே அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு பண்டிகை அங்க நடந்தது. அந்த பண்டிகையில் இந்த ஆட்டை வெட்டி ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசினார்கள். அன்றைக்கு சங்கார தூதன் அந்த எகிப்தை சுற்றி வந்தபோது எங்கெல்லாம் அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அங்கே எந்த தீமையான காரியமும் நடைபெறவில்லை. நிலைக்கால்களை அன்றைக்கு ஈசோப்பு அந்த செடியை எடுத்து ரத்தத்துல வச்சு அது அன்றைக்கு தெளிக்கப்பட்டது. அதனுடைய அடையாளம் என்ன? இங்கு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. தூதன் வரும்போது சொல்லுவான், இவர்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை மட்டும் அவன் ஒண்ணுமே செய்யல. ஆனால் எகிப்தியர்களுடைய வீட்டுல மிகப்பெரிய கூக்குரல், மிகப்பெரிய வேதனை நடந்தது. இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடி முடித்து அன்றைக்கே அவர்கள் எகிப்தை விட்டு அவர்கள் கிளம்புறாங்க. எகிப்தை விட்டு அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டே வருகிறார்கள். அங்க சீனாய் மலைக்கு வரும்போது 50 நாட்கள் ஆகிறது. சீனாய் மலைக்கு வரும்போது எத்தனை நாள் ஆயிடுச்சு? எகிப்திலிருந்து கிளம்பி செங்கடல் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நடந்து சீனாய் மலைக்கு வரும்போது 50 நாள் ஆயிருச்சு. அதனால சீனாய் மலையில ஆண்டவர் 10 கட்டளைகளை அவர்களுக்கு என்ன பண்ணார்? மோசே மூலமாக கொடுத்தார். அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். பஸ்கா பண்டிகைன்றது வேற. பஸ்கா பண்டிகையில ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டது. ஆனால் பெந்தேகோஸ்தே நாள் என்று எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 50வது நாள் சீனாய் மலை கிட்ட அவங்க இருக்கும்போது கட்டளை கொடுத்தார்ல, நியாயப்பிரமாணம். அப்பொழுதுதான் பெந்தேகோஸ்தே நாள் ஆரம்பமானது. அதுக்கப்புறம் நீங்க பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு வருஷமும் பெந்தேகோஸ்தே நாள் இன்றைய வரைக்கும் கொண்டாடப்படுகிறது இஸ்ரேல்ல. எதன் அடிப்படையில கொண்டாடுகிறார்கள்? அறுவடை, அதாவது கோதுமை, பார்லி,
அதுபோல அவங்க விவசாயம் செய்து அறுவடை செய்கிறது மார்ச் ஏப்ரல் மாதங்கள். இந்த மாதத்துல அறுவடை ஸ்டார்ட் பண்ணும்போது நாள் குறிச்சிருவாங்க. இன்னைக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு முதல் நாள் குறிச்சிருவாங்க. அறுக்கிறதுல இருந்து 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே நாள். அறுவடை செய்து அறுவடையில வருகிற தானியங்களை முதல் வாரத்தை எடுத்து வைப்பார்கள். 7 வாரம் அது இருக்கும். 7 வாரம். அந்த வாரத்துல புளிப்புள்ள அப்பத்தை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. புளிப்புள்ள எதையும் அந்த வீட்டுல யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு புதிய ஏற்பாட்டுல என்ன விளக்கம் சொல்லுது, புளித்த மாவை புறம்பே தள்ளுங்கள், அதுக்கு கசப்பு கோபம் இதெல்லாம் புளிப்பு அப்படின்னு இங்க விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அப்போ இதெல்லாம் ஒதுக்கி விட்டு 7 வாரங்கள் அவங்க பண்டிகையை ஆசரிப்பார்கள். 7வது வாரத்துல அந்த 49வது நாள் 50வது நாள்னா அது பெந்தைக்கோஸ்தே பண்டிகை, அறுப்பின் பண்டிகை. அறுப்பின் பண்டிகை. அந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை அவ்வளவு விமர்சையாக கொண்டாடிப்பார்கள். வாரங்களின் பண்டிகை என்று சொல்லலாம், பெந்தைக்கோஸ்தே பண்டிகை என்று சொல்லலாம், அறுப்பின் பண்டிகை என்று சொல்லலாம். அப்போ அறுவடை ஸ்டார்ட் பண்ணும்போது பஸ்கா பண்டிகை, அறுவடை முடியும் போது இருக்கிறது பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்ட போது பஸ்கா பண்டிகை, சீனாய் மலைக்கு வந்த போது பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. இதை நீங்க புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த போது பஸ்கா பண்டிகை, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்து வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்றார். அவர் 40 நாளும் என்ன சீசர்களுக்கு தரிசனமானார். அவர் பரமேறி போனதுக்கு பின்பு 120 பேர் மேல்மாடி வீட்டுல கூடி இருந்து ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதுதான் பெந்தைக்கோஸ்தே நாள். அதுதான் பெந்தைக்கோஸ்தே நாள். இதை நாம் சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். பெந்தைக்கோஸ்தே என்பது ஒரு டினாமினேஷனோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை என்று சொன்னால் அது ஒரு ஸ்தாபனமோ அல்ல. நிறைய பேர் இதை தவறா புரிந்து கொள்ளுங்க. நம்மள கேட்பாங்க, நீங்க பெந்தைக்கோஸ்தேவா, ஆர்சியா, சிஎஸ்சியா இப்படி கேட்கிறாங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய இந்த பெந்தைக்கோஸ்தே என்பது இதுதான் விளக்கம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இனிமே யாராவது கேட்டா சொல்லுவீங்களா? பஸ்கானா என்ன? ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது பஸ்கா, சீனாய் மலையில கொடுக்கப்பட்டது பெந்தைக்கோஸ்தே. அதுக்கப்புறம் அதை எப்படி அவங்க அறுவடையின் பண்டிகையை தான் அறுக்கும் போது அறுவடை பண்டிகை, முடியும் போது பெந்தைக்கோஸ்தே பண்டிகையோடு முடிப்பார்கள். இயேசு அதே புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலையில மரிக்கும் போது பஸ்கா பண்டிகை. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பந்தியை அனுசரிப்பார். இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது, என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று சொல்லார். அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ண 3ஆம் நாள் உயிரோடு வந்து 40 நாள் அளவும் அப்போஸ்தலர் 1 படிங்க. அப்போஸ்தலர் 1:1 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடைய பேசி அநேக தெளிவான திஸ்தாங்களை அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்காரங்க காண்பித்தார். இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போதான் ஆண்டவர் இயேசுக்கு சொல்றார், 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசியில் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் கருத்திருந்தார்கள். அந்நாட்கள் சீசர்கள் ஏறக்குரிய 120 பேர் கூடியிருந்தார்கள். 14-15 120 பேர் கூடியிருக்கும் போது 2வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்களேன். பெந்தைக்கோஸ்தே வாசிங்க. பெந்தைக்கோஸ்தே என்னும் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது முழக்கம் போல போதும். இங்க பெந்தைக்கோஸ்தே நாள் வந்த போது அங்க சீனாய் மலையிலையும் இது போல ஒரு சம்பவம் நடந்தது. சீனாய் மலையிலையும் கட்டளை கொடுக்கும் போது இடி முழக்கம் சத்தம் கேட்டது. அந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட போது பெந்தைக்கோஸ்தே, இங்க அதே பெந்தைக்கோஸ்தே நாள்ல இவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றது. பலத்த காற்று, அக்னிமயமான நாவுகள் புரிந்திருக்கிறது. வெவ்வேறு பாஷைகளை இவர்கள் பேச தொடங்குகிறார்கள். அன்றைக்கு சீனாய் மலையில குறிப்பிட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்டது, கட்டளையாக கொடுக்கப்பட்டது, கற்பலகையில எழுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே பெந்தைக்கோஸ்தே நாளில் வரும்போது
அவர் கற்பலகைகளை எழுதி கொடுக்கவில்லை, இருதயமாகிய பலகையிலே எழுதி கொடுத்து விட்டார். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் பஸ்கா பண்டிகை, கிறிஸ்தவருடைய பஸ்கா பண்டிகை கொல்கத்தா மலையில் ஆரம்பித்தது. யூதர்களுக்கு பஸ்கா பண்டிகை எகிப்திலேயே ஆரம்பித்தது. நன்றாய் கவனியுங்கள். எகிப்தில் அடிமையா இருக்கும்போது அங்கேயே எதிரிகளுக்கு முன்பாகவே ஒரு பண்டிகையை கொண்டாட வைத்த தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியிலே அடிமையாக போய் இருக்கும்போது அடிமைகள் பண்டிகை கொண்டாடக்கூடாது. எகிப்தில் அடிமைகள் என்ன பண்ணக்கூடாது? பண்டிகை கொண்டாடக்கூடாது, புது ட்ரெஸ் போடக்கூடாது, அப்படியே பஞ்ச பிரதேசம் மாதிரியே இருக்கணும். செங்கல் இருக்கிறியா, செங்கல் மட்டும்தான் இருக்கணும். இந்த வேலை செய்யற இது மட்டும் தான் செய்யணும். புது ட்ரெஸ் போடுறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நல்லா பார்க்கறதுக்கு அப்படின்னா அதெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு. ஆனால் தேவன் என்ன பண்ணார்னா, நீ செய்யின்னு சொன்னார். நீ செய், நான் இருக்கேன், போடுறா இந்த ட்ரெஸ்ஸை. அப்போ இங்க பார்க்கிறோம், ஒரு அடிமைத்தனம் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. தேவன் அதை உடைச்சு அவங்க பக்கம் நின்று போராடினார். அதுதான் பஸ்கா பண்டிகையினுடைய முக்கியத்துவம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பஸ்கா பண்டிகை நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் இருக்கிறது. சீனாய் மலையில் தான் இந்த கட்டளை கொடுக்கப்பட்ட போது பழைய ஏற்பாட்டு காலத்துல பெந்தேகோஸ்தே நாளாக அனுசரிக்கப்பட்டது. எகிப்திலிருந்து சீனாய் மலைக்கு வர்றதுக்கு 50 நாள் ஆயிடுச்சு. 50வது நாள் அங்கே அந்த கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கட்டளையுடைய முக்கியத்துவம் என்ன? கட்டளையுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இனிமேல் நீங்க எந்த ஒரு வழிபாட்டு முறைகளுக்கும் செல்லக்கூடாது. இதை ஒன்றைதான் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு எழுதி கொடுத்தார். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய அவுட்லைன். புதிய ஏற்பாட்டில் வரும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2:1-4 வரைக்கும் நம்ம வாசிச்சோம். பழைய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்தே நாளில் இஸ்ரவேலர்களுக்கு கற்பலகையில் எழுதப்பட்ட 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டன. அதே நாளில் மனித குலத்திற்கு ஒரு உன்னதமான புதிய கொடை கொடுக்கப்பட்டது. என்னன்னா, பழைய ஏற்பாட்டு பெந்தேகோஸ்தே இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணம் சட்டமாக கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணா, தூய ஆவியானவர் பரிசுத்த ஆவி மூலமாக வல்லமையை கொடுத்தார். அங்க எழுத்து கொடுக்கப்பட்டது, எழுதி கொடுக்கப்பட்டது. இங்கே ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி நமக்குள்ள ஒரு வல்லமையை தேவன் கொடுத்தார். அதனாலதான் அவரை சொல்றோம் தேற்றரவாளன் என்று சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றோம்? தேற்றரவாளன் என்று சொல்லுகிறோம். 4வது வசனம் படிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். நன்றாய் கவனிங்கள். இங்கே சொல்லப்பட்டது ஆவியினுடைய வல்லமை. தேவன் நமக்கு அந்த வல்லமையை தந்திருக்கிறார். எழுதி கொடுத்தது அது ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனால் இருதயத்தில் எழுதப்பட்டது எல்லாருடைய இருதயத்திலும் தேவன் நமக்கு ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படும், தூய ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் பவர் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எதையும் அதிகாரத்தோடு ஜெபத்துல சொன்னா நடக்கும். எதையும் நீங்கள் அதிகாரத்தோடு செய்தால் தேவன் உங்க பக்கம் இருந்து செயல்படுவார். இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அது எல்லாரும் நம்ம ஒவ்வொரு நாளும் வீடுகளிலே சபைகளிலே ஆராதனைக்கு வரும்போது அந்நிய பாஷை அடையாளத்தோடு தேவனை ஆராதிக்கணும். அந்நிய பாஷையில் அதிகமா என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவங்களா நீங்க இருக்கணும். ரோமர் 5:5 படிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் பெந்தேகோஸ்தே குறித்து பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்
அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இப்போ எங்க ஊற்றப்பட்டிருக்கு? இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குது, கற்பலைகள் அல்ல. மோசேட்ட எழுதி கொடுத்த மாதிரி இப்ப நம்ம இருதயத்திலே எல்லாத்தையும் ஊத்திட்டாரு. நமக்குள்ளதான் இருக்கிறது. நம்முடைய இருதயங்களில எழுதப்பட்ட பிரமாணம், அதான் நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை எல்லாம் முடிஞ்சது. இயேசு கிறிஸ்து மரித்த போது பழைய உடன்படிக்கை எல்லாம் முடிஞ்சது. நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க எல்லாம் வாழணும்னா யாருமே வாழ முடியாது. 600க்கு மேற்பட்ட நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் இருக்குது. நீங்க வீட்டை விட்டு வெளியில போனா என்ன செய்யணும்? வீட்டுக்கு வெளியே போயிட்டு உள்ள வந்தா என்ன செய்யணும்? நீங்க சாப்பிட்ற தட்டை என்ன பண்ணணும்? கிச்சன் எப்படி இருக்கணும்? ஆடு மாடு வளர்க்குறீங்கன்னா அது எப்படி வைக்கணும்? குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? எப்பா அவ்வளவு இருக்கு. இது நீங்க ஒன்னும் பார்த்து செய்யணும். ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா அவன் தேவதூதன் வந்து அடிச்சிருவான். இது எப்படி இருக்கும்? நம்ம பண்ண முடியுமா? கடைபிடிக்க முடியுமா? ஆனா காட்ஸ் கிரேஸ், கிருபையினால தேவன் என்ன பண்ணாரு? அது எல்லாவற்றையும் நியாயப்பிரமாண சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அடிச்சு போட்டுட்டு இப்ப நம்முடைய இருதயத்துல அன்பு என்கிற ஒரு மிகப்பெரிய பிரமாணத்தை என்ன பண்ண நமக்குள்ள வைத்து போயிருக்கிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட். நீங்க எல்லாரும் புதிய உடன்படிக்கையில் இருக்கீங்களா, பழைய உடன்படிக்கையில் அல்ல. நீங்க யாராவது பழைய உடன்படிக்கை பழைய சட்டத்திட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா அது நம்மளை நல்வழிப்படுத்தாது. புதிய உடன்படிக்கை என்பது அன்பின் பிரமாணம். அல்லேலூயா. அன்பின் பிரமாணம் இருதயங்களில ஊற்றப்பட்டு இப்போ அப்படி எழுத்தின்படி அல்ல, சட்டத்திட்டங்களோ அப்புறம் என்னது சடங்காச்சாரங்களோ, இதை பண்ணு அதை பண்ணு அப்படிலாம் கிடையாது. ஒரு இடத்துல வரும்போது சீசர்கள் கை கழுவாம சாப்பிடுவாங்க. ஆக்சுவலா கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், அப்படித்தானே? கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். அவங்க கை கழுவாம ஏதோ பசியில எடுத்து சாப்பிட்டாங்க. உடனே இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எப்படி கை கழுவாம சாப்பிடலாம், இவங்க சட்டத்தை மீறி விட்டார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, கை கழுவாமல் சாப்பிட்றதுக்கே நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, நான் ஒண்ணு சொல்லவா? இது சாப்பிட்டா கூட அதுங்க காலைல சாப்பிட்டா மதியம் வந்துடும், மதியம் சாப்பிட்டா நைட்டு போயிரும்பா. ஆனா உங்க உள்ளத்துக்குள்ள இருக்குதே விஷம், உங்க உள்ளத்துக்குள்ள இருக்குது கோபம், எரிச்சல். வாழ்க்கையில நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணங்கள் அல்ல, நம்முடைய இருதயத்துல ஏற்படுகிற மாற்றத்தை தான் புதிய உடன்படிக்கை. பெந்தைக்கோஸ்தே நாளில் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற நல்ல செய்தி, நல்ல செய்தி. இப்போ இந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல தான் நியூ சர்ச்சஸ் ஆரம்பிக்கப்பட்டது, புதிய சபை ஆரம்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2:41 வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 41. சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானசானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து. நல்லா ஆவியானவர் ஊற்றப்பட்டது மட்டுமல்ல, ஆவியானவர் ஊற்றினார், வல்லமையை தந்தார், எல்லாத்தையும் தந்தார். ஆனா திருச்சபையிலேயே எத்தனை மெம்பர்? 3000 பேர் கொண்ட சர்ச்சே 3000. அவ்வளவு பெரிய மாற்றத்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5000, 7000 எண்ணிக்கணக்காத ஜனங்கள் அங்கே உருவாகி விட்டார்கள். ஏன் இந்த 3000 ஆரம்பிச்சாரு? ஏன் 3000 ஆரம்பிச்சாரு? யாத்திராகமத்துல ஒரு சம்பவம் நடக்குது. யாத்திராகமம் 32:28 யாராவது வாசிங்க. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் என்ன பண்ணாங்க? விழுந்தார்கள். இங்க என்ன சம்பவம் நடக்குது? ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்குற சம்பவம் நடக்குது. மோசே அப்ப இங்க இல்ல. அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள ஆண்டவர் ஒரு திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்றுதான் கட்டளை கொடுத்து அனுப்புறார். ஆனா இங்க வரும்போது மக்கள் அதுக்குள்ள வேற மாதிரி ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. அப்போ மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, லேவியின் புத்திரர் எல்லாம் கூப்பிட்டு அவர் சொல்றாரு, பாளையத்தின் வாசல் 26, பாளையத்தின் வாசல் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டி கொண்டு பாளையம் எங்கும் உள்ளே புறமும் வாசலுக்கு போய் ஒவ்வொருவனுக்கு தன் தன் சகோதரனையும் ஒவ்வொரு சிநேகிதன் ஒவ்வொருவரும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று
ஏன்னா இங்க பாவம் செய்து விட்டார்கள். பெந்தைக்கோஸ்தே நாளில நியாயப்பிரமாண சட்டம் கொடுத்த அன்னைக்கே நியாயப்பிரமாண சட்டம் மீறப்பட்டது. நன்றாக கவனிங்க. லா கொடுக்கப்பட்ட அன்னைக்கே சட்டம் என்ன பண்ணிட்டு மீறப்பட்டது. அதனாலதான் லேவியின் புத்திரர் எல்லாம் கூப்பிட்டு அன்னைக்கு 3000 பேர் செத்து போயிட்டாங்க. அன்னைக்கு 3000 பேர் செத்தாங்க, இங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப அந்த பிரமாணம் பெருசா, இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிற பிரமாணம் பெருசான்னு பார்த்தா, இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்க அன்பின் பிரமாணத்துக்கு தான் வலிமை அதிகம். மோசேனுடைய காலத்தில் இருந்த வலிமையை விட புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற இந்த அன்பின் பிரமாணத்துக்கு தான் வலிமை அதிகம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எழுத்து கொல்கிறது, எழுத்து என்ன பண்ணுது? கொல்லுகிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்படித்தானே சொல்லுது 1-2 கொரிந்தியர் 3:6. எழுத்து எப்பொழுதுமே கொல்லும். நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசிங்க, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். அவன் அடிச்சானா நீ அடி, அவன் பண்ணானா நீ அடி. இதுதான் சொல்லுது, எழுத்து கொல்லுகிறது. ஆனா ஆவியின் பிரமாணம் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. ஆவியின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்ல சபிக்கிறவர்கள, உன்னை சபிக்கிறவர்கள் என்ன பண்ண? ஆசீர்வதி. உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன பண்ணு? இது ஆவியின் பிரமாணம். ஆனா பழைய ஏற்பாட்டுல இருக்கிற மோசே காலத்துல கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்ன சொல்லுது? உன்னை அடிச்சானா நீ என்ன பண்ண? உன்னை குத்தி பல்ல உடைச்சானா அந்த பல்ல கையில எடுத்துட்டு போய், என்ன பல்லு? கடவா பல்லா? ஓகே, அதே பல்ல அடிச்சு உட. கண்ணுக்கு கண், உன் கண்ணை குத்திட்டானா நீ என்ன பண்ண? அவன் கண்ணை என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? குத்து. இது எழுத்தின் பிரமாணம். ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்போது உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு என்ன பண்ண? இதுதான் புதிய உடன்படிக்கை. இதுதான் பெந்தைக்கோஸ்தே நாள். இதுதான் நீங்க புரிஞ்சு கொண்ட நாள்ல. பெந்தைக்கோஸ்தே நாள்னா என்ன? பெந்தைக்கோஸ்தேக்காரங்கன்னா என்ன? நம்ம யாராவது அப்படி காப்போமா? ஒரு கன்னத்தில் அரைஞ்ச மறு கன்னத்தை கண்ட ஏன்டா அப்படியான? பெந்தைக்கோஸ்தே நாள் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, 2 தீமோத்தேயு 1:7 நம்ம வாசிக்கலாம். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும். நல்லா கவனிங்க. இந்த புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையில அன்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல 120 பேர் கூடியிருந்தார்கள். ஏன் ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், பயத்தை போக்கி தைரியத்தை நமக்கு கொடுக்கும்படியாக. புதிய உடன்படிக்கை எதை கொடுக்கிறது சொல்லுங்க? பயத்தை போக்கி தைரியத்தை கொடுக்கும். ஆனா பழைய உடன்படிக்கை என்னன்னா, எப்பவுமே பயந்தே வாழணும். என்ன ஆயிருமோ? நீங்க சொல்றீங்க ஆசாரியன் அந்த பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தலத்துக்கு போறதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான். அதுவும் இடுப்புல என்ன பண்ணுவாங்க? சலங்க, அந்த மணியெல்லாம் கட்டி, கோயில் மணி மாதிரி சுத்தி பெல்ட்ல அந்த மணியெல்லாம் அது மாதிரி கட்டிட்டு கயரை கட்டி உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா பயந்து தான் போகணும். நம்மளையா ஆசாரியனே அடிச்சிருவாரு. அப்படி ஒருவேளை மகா பரிசுத்தலத்துக்கு உள்ள போகும்போது ஒருவேளை ஆண்டவர் கோபத்துல அடிச்சு செத்துட்டாருன்னா யாரும் குடுகுடுன்னு திரையச்சீல ஓட முடியாது. கயரை கட்டி, அதுக்குதான் கயரை கட்டி அனுப்புறாங்க. சப்போஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படியே கயிறை பிடிச்சி இழுக்க வேண்டியது. ரொம்ப நேரம் ஆகி வரல அப்படின்னா, ஐயா பூட்ட கேஸு, அவ்வளவுதான் போயிட்டாரு, ஆண்டவர் ஏதோ கோபமாகி அடிச்சு விட்டாரு. பயந்து வாழ்ந்த காலம். ஆனா தேவன் நம்ம கிருபையாக இன்றைக்கு, அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரித்த போது தேவாலயத்தின் திரைச்சில மேல் தொடங்கி, ஏன் மேல் தொடங்கி கீழே வரையும் கிழிக்கணும்? இவனுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சீசர்லாம் சேர்ந்து கீழே இருந்து கிழிச்சு விட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, கீழே இருந்து கிளிக்கணும், மேல இருந்தே கிளியா. அது எவ்வளவு ஹைட்டு தெரியுமா? தேவாலயம், சாலமோன் கட்டின தேவாலயம். அதனால இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது சொன்னாங்க, அவங்க சீசர்ல வந்து நைட்டை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு பொய்ய கிளப்பி விட்டானுங்க. அது மாதிரி இதையும் சொல்லுவானுங்க. அதனாலதான் சிறைச்சியில மேல இருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழிஞ்சது. இப்போ தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். எபிரேயர்ல அதான் சொல்றாரு. தைரியமா இப்போ வரலாம், இப்ப தைரியமா பேசலாம். இப்ப அன்பின் பிரமாணம், அன்புக்குள்ள இருக்கிறோம், பயப்பட தேவையில்லை. பயத்தை போக்கி தைரியத்தை நமக்கு தந்திருக்க. ரோமர் 8:15 என்ன சொல்லுது? ரோமர் 8:15 இன்னும் கொஞ்சம் தெளிவாக, அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற
புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார். பெந்தைக்கோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எதற்கு ஊற்றப்பட்டார்? பயத்தை போக்கி தைரியத்தை எனக்கு உண்டாக்க. அல்லேலூயா சொல்லுமா? அதனாலதான் சொல், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த உங்களை. ஜீவ காலம்ல என்ன பயம்? என்ன மரண பயம்? ஐயோ இந்த பிரமாணத்தை சரியா செய்யலைன்னா அடிச்சிருவோம். இதை இப்படிதான் பண்ணணும். ஒரு ஆடோ இல்ல பலி செலுத்துறாங்கன்னா ரத்தத்தை எங்க ஊத்த சொல்லியிருக்கிறாரோ அங்கதான் ஊத்தணும். உன் இஷ்டத்துக்கு வேற எங்கன்னா ஊத்துனா அன்னைக்கு அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. தூபம் காட்ட சொன்னார்னா தூபம் காட்ட காட்டு. சவுல் கிட்ட அதைத்தான் சொன்னாரு ராஜா. சவுல் கிட்ட சாமுவேல் வர்றதுக்குள்ள இவர் அவசரமா என்ன பண்ணிட்டாரு? பலி செலுத்திட்டார். வர லேட் ஆகுது. அது அவருடைய வேலையே இல்லை. ஆனா செஞ்சதுனால முதல் வருஷத்திலிருந்தே ராஜாவா இல்லை. 39 வருஷம் சும்மா தான் இருந்தாரு. இதெல்லாம் தெரியும். பழைய ஏற்பாடு அப்படி ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கண்காணிக்கப்பட்டது, ரொம்ப கடினமானது, பயத்தை உண்டாக்கும், மரண பயமா இருக்கும். நிறைய பேர் ஆசாரியர் ஊழியத்துக்கே வரமாட்டாங்க. ஏன் ஆசாரிய ஊழியத்துக்கே வரமாட்டாங்க? ஏன்னா எப்போ வேணாலும் சாவலாம், அடி எப்போ வேணாலும் விழும், தப்பா செஞ்சிட்டோம்னா முடிஞ்சது. அப்போ புதிய ஏற்பாட்டு பிரமாணம் நமக்கு பயத்தை கொடுக்கல, இப்ப தைரியத்தை கொடுத்திருக்கிறது. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, திரும்பவும்னா முன்னாடி பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க. அப்பெல்லாம் அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியாது. யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா சம்மா, கர்த்தாவே, என் தேவனே, அப்படிதான். இப்போ அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையில நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, இயேசு சிலுவையில மரித்த பின்பு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இந்த தைரியம் மிகுந்த பலனுக்கு ஏதுவாக மாறும். அல்லேலூயா சொல்லுவோமா? மாறும். அடுத்தது என்ன கொடுத்திருக்கிற நமக்கு? திரும்ப வாசிங்க, யோவான் 14 வாசிங்க. யோவான் 14:26. யோவான் 14:26 சில காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவான எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அடுத்தது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. என்ன சொல்றாரு? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஃபுல்லா பயம், கலக்கம், எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. எல்லாம் ஒழுங்கா செய்யணும். அந்த ட்ரெஸ் கோடு கூட கரெக்டா இருக்கணும். ஆசாரியர்கள் ட்ரெஸ் போட்டு ஆலயத்துக்கு வரணும்னா இப்படிதான் போடணும். மார்பதக்கம் இருக்கும், கல்கல் இருக்கும், ஆசாரியனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை தான் போடணும். எல்லாமே எழுதி கொடுத்து செஞ்சா எப்படி இருக்கும்? தான் இஷ்டப்படி எதையுமே செய்ய முடியாது. அங்க எழுதி கொடுக்கறதா எல்லாமே செய்யணும். இதைத்தான் தேவன் நீக்கி நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு என்ன பண்ணிருக்கார்? கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்திலிருந்து வெளியேறும் போது இஸ்ரவேல் ஒரு வீட்டுல கூட மரணம் இல்லாமல் பாதுகாத்தது. அதை விட மேலானது இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்தது. அதுதான் பெந்தைக்கோஸ்தே நாள். அதுதான் பெந்தைக்கோஸ்தே நாள். தைரியமா நம்ம இருக்கணும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனம். இந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல என்ன உண்டானது? அவர்கள் எல்லாம் ஒரு மனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா சீசர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணியத்தை கொண்டவர்கள். சில மீனவர்கள், வரி வசூலிப்பவர்கள், டாக்ஸ் கலெக்டர். ஆனால் இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள், ஒருமித்தார்கள். அதனாலதான் சொல்ல ஆண்டவர், ஒரு மனம் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு ஒன்னஸ் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். பெந்தைக்கோஸ்தே நாள்ல ஒரு மனம் உண்டானது. அதே போல நாம் இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறோம். நமக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். எந்த ஒரு குடும்பத்துல ஒரு மனம் இருக்கோ அங்க மிகப்பெரிய நன்மையை தேவன் செய்வார்.
நீ பாரு நீ போ, நான் பாரு நான் பார்த்துக்கிறேன், நீ வேலை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனம் இருக்கிற இடத்துல ஆவியானவர் இறங்கி வந்தார். ஒரு மனமா நாம இருக்கும்போது, ஒற்றுமையாக நாம் இருக்கும்போது, தேவன் நம்மை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்வார். அன்றைக்கு ஆட்டுக்குட்டி அடித்த போது அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூசினார்கள். இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம எப்படி எடுத்து நிலைக்காலில் எப்படி பூசுறது? இல்லை. அதுக்கு தான் ஒரு மனம். எல்லாரும் பூசுன்னு சொன்னபோது எல்லாரும் பூசினார்கள். ஒன்னஸ். இன்றைக்கு நம்ம எழுத்தின்படி ரத்தத்தை நம்ம பூச தேவையில்ல. ஏன்னா நம்ம இருதயத்துல அந்த ஆவி ஊட்டப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு அடையாளமா இருக்கிறது என்னன்னா ஒரு மனம். குடும்பமா பைபிள் படிக்கணும்னா ஒரு மனப்படணும். குடும்பமா சர்ச்சுக்கு போனா ஒரு மனப்படணும். குடும்பமா ஜெபம் பண்ணா ஒரு மனப்படணும். குடும்பமா எங்கேயோ போறோம்னா ஒரு மன காரியத்தை யோசிக்கணும், வாங்கணும், செய்யணும். அப்படின்னாலே நமக்குள்ள என்ன தேவை? ஒரு மனம். இந்த ஒரு மனத்தை தேவன் நமக்குள்ள கொடுக்க விரும்புறாரு. அதோடு மாத்திரம் இல்ல, நாமும் கொஞ்சம் என்ன பண்ணோம்? முயற்சி எடுக்கணும். ஒரு ஒன்னஸா இருக்கணும். சரி, இப்போ ஒரு பொருள் சொல்றீங்க, வாங்கணுன்றாங்க, சிலர் வேணான்றாங்க, கொஞ்ச நாள் விட்டுருங்க, வாங்காமே விட்டுருங்க. அதை போய் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அப்படி வாங்கினா அதுல சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. எதுவுமே போராடி, அதாவது வீட்டுல சண்டை போட்டு ஒரு பொருளை வாங்குறேன்னா சீ போன்னு தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா நீங்க அமைதியா இருந்து ஒரு மனப்பட்டு கொஞ்ச நாள் காத்திருந்து அவங்களே வாங்கி கொடுக்குற பொறுமையா இருந்தீங்கன்னா, இல்ல நீங்களே வாங்குற அளவுக்கு அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வாங்கினீங்கன்னா அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அல்லேலூயா. அததான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அவங்க ரத்தத்தெல்லாம் பூசுறதுக்கு ஒரு மனப்பட்டார்களோ, நம்முடைய குடும்பத்திலும் இந்த ஒரு மனம் ரொம்ப 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 முக்கியம். மனம் ஒன்று, ஒரு மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுல, குடும்பத்துல, வாழ்க்கையில, லைஃப்ல, வேலை செய்யற இடத்துல ஒன்னஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நாங்க சின்ன விஷயம். ஆனா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு மனதை காத்து கொள்வதற்கு விட்டு கொடுத்து அதை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற. அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் தேவன் எதிர்பார்க்கிற விதங்களிலே ஒன்று ஒரு மனம். ஒரு மனம். அடுத்தது வாசிங்க. அடுத்தது நம்ம போறோம். அடுத்த காரியத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவானே அவர் உங்களுக்கு தந்தருளுவார். தேற்றரவாள நம்மளை தேற்றி வழி நடத்துகிறவர், நம்மளை தேற்றுகிறவர். தனிமையா இருக்கும் போதும், சோர்ந்து போய் இருக்கும் போதும், யாரும் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி நம்மளை தேற்றுகிறவர் தான் தேற்றரவாளன். நம்ம வாழ்க்கையில தனிமை வரும், சில நேரங்கள்ல பயம் வரும், கைவிடப்பட்ட நிலைமையை நம்ம உணர்வோம். அந்த நேரத்துல தேவன் நமக்கு வைத்து போகிறது ஒரு தேற்றரவாள். அதுதான் ஆவியானவர். அதுதான் பெந்தைக்கோஸ்தே நாளில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய, அன்றைக்கு எப்படி 10 கட்டளை கொடுக்கப்பட்டதோ அதே போல பெந்தைக்கோஸ்தே நாளிலும் இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஒரு மனம், தைரியம், தேற்றரவாளன். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போனாலும் தேவன் நம்மளை கைட் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மளுக்கு அதனாலதான் சொல்றார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன்? காட்டுவேன். அப்ப இந்த பெந்தைக்கோஸ்தே நாள் வெறும் பலி மட்டுமல்ல, வெறும் பிரமாணம் மட்டுமல்ல, என்னை உந்தி தள்ளுகிற ஒரு பலன், என்னை விசுவாசத்திலே வழி நடத்துகிற ஒரு பலனாக மாறுகிறது. என்னை தேற்றுகிறது, என் பயத்தை நீக்குகிறது, என் வாழ்க்கையில மிகப்பெரிய வல்லமையை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நடைமுறை வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயம், சடங்குகளை அல்ல, அதை தாண்டி அன்பை வெளிப்படுத்த வேண்டும். எதை வெளிப்படுத்தணும்? அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வந்து, சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போய் 2 மணி நேரம் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற நாட்களிலும் வெளியில இருக்கிற நேரங்களிலும் நாம் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க வேண்டும். அடுத்தது, நாம் சுய பலத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. தேவ பலத்துல நாம் என்ன பண்ணணும்? நிற்க வேண்டும். நீ சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சுய பலத்துல நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், நான் எல்லாம் செஞ்சிருவேன் அப்படி கிடையாது. தேவன் எனக்கு உதவி செய்தால், தேவன் என் கூட இருந்தால் அதுதான் என்னால் செய்ய முடியும். முடியும் என்ற அகந்தையை விட்டுட்டு இறைவனால், கடவுளால் ஆகும், தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கையில நீங்கள் ஒரு படி மேலே போனால் தேவன் உங்க வாழ்க்கையை உயர்த்துவார். தேவனால் தான் ஆகும் என்று நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். அடுத்தபடியாக மூன்றாவது நடைமுறையில நம்ம சிந்திக்கிறோம், பாகுபாடுகளை கலைந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். பெந்தைக்கோஸ்தே நாளிலே ஒரு கிறிஸ்தவனாக இல்லைன்னா ஒரு கிறிஸ்தவ சகோதரியாக, ஒரு கிறிஸ்தவ சகோதரனாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா பாகுபாடுகள் எல்லாம் கலைந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு முயற்சி எடுங்கள். உங்களால் கூடுமானால் எல்லாரோடும் எப்படி இருங்கள், சமாதானமாயிருங்கள். இந்த முயற்சி தேவன் அதுக்கு உதவி செய்வார். ஏன்னா பெந்தைக்கோஸ்தே நாள்ல பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் நேசித்தாங்க. 120 பேரும் ஆவியை பெற்றுட்டு நாங்க தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கொள்ளல. அவங்க எல்லாரையும் நேசித்தார்கள். எல்லா ஊருக்கும் ஊழியத்துக்கு போனாங்க, எல்லா நாட்டுக்கும் போனார்கள். அதனாலதான் தோமா எங்க வந்தாரு, இந்தியாவுக்கு வந்தாரு. மொழிகளை கடந்து, கலாச்சாரங்களை கடந்து, பாஷைகளை கடந்து எல்லாரையும் நேசித்தார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாமும் அப்படிதான் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாலாவது, சாட்சியுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பெந்தைக்கோஸ்தே நாளில் அன்றைக்கு 10 கட்டளை கொடுத்தாரு. இன்றைக்கும் அதே 10 விதமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல 5 சொல்லியிருக்கேன், இதுல 5 சொல்றேன். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். சாட்சியை கெடுத்துடக்கூடாது. சொல் தவறாமை, சொல் தவறக்கூடாது. பண விஷயத்துல ரொம்ப உண்மையா இருக்கணும். அதுலதான் நிறைய புள்ளி அதில் தான் வரும். பண விஷயத்துல ரொம்ப உண்மையா இருக்கணும். உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்குது, தேவன் உங்களுக்கு ஒரு பொசிஷனை கொடுக்குறாரு, உங்களால நீங்க சொன்னா நடக்கும்னு தெரிஞ்சா உடனே அதை செஞ்சு கொடுக்குற அளவுக்கு வரணும். மனசாட்சியின்படி நீங்கள் வாழ வேண்டும். எதன்படி வாழணும்? மனசுபடி வாழணும். மனசாட்சி, மனசாட்சி, மனசாட்சியில கரைபட்டு விடக்கூடாது. இப்படி நாம் வாழ்ந்தோம்னா தேவன் நம்மளை கொண்டு இன்னும் உயர்வான இடங்களுக்கு கொண்டு போய் நம்மளை சேர்ப்பார்.